வணக்கம். காசாவில் இஸ்ரேல் நடத்தும் பயங்கரவாதத்தை கண்டித்து சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களை சந்தித்த ஜவஹர் உல்லா எம்எல்ஏ கூறியதாவது: பாலஸ்தீனத்தில் உள்ள காசா நிலப்பரப்பில் வாழும் மக்கள் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் இன அழிப்பு பயங்கரவாதத்தை வன்மையாக கண்டிப்பதாகவும், உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்த போதிலும் பயங்கரவாதி நெதன்யாகு, இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் செயல்பட்டவர்களை தாக்குகின்றோம் என்ற பெயரில் அப்பாவி காசா மக்களை இன அழிப்பு செய்து வருகின்றனர். 20 லட்சம் மக்கள் வசிக்கும் காசா நிலப்பரப்பில் இஸ்ரேலின் இடைவிடாத குண்டுவீச்சில் அப்பாவி குழந்தைகள் என உயிர்கள் பலியாகியுள்ளன. நெதன்யாகு தனது அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை காட்டு மிராண்டித்தனத்தின் மீதான நாகரிக போர் என்று வடிவமைக்க முயன்றார். ஆனால் இப்போது அவர் நடத்தி வருவதுதான் காட்டு மிராண்டித்தனமான அநாகரிகமான போராக உள்ளது. மேலும் இத்தகைய சூழலின் இஸ்ரேலின் திரைப்பட விழா சென்னையில் நடைபெறும் என்ற தகவல் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல் உள்ளது. இஸ்ரேலிய சிசோனிய கருத்து உருவாக்கங்களை தாங்கி தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரியில் மே 29ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்ற இஸ்ரேலிய திரைப்பட விழாவை உடனே தமிழ்நாடு அரசு தடை செய்திட வேண்டும். இஸ்ரேலுடனான வர்த்தக உடன்பாடுகள் அனைத்தையும் வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். இந்த சூழல்ல தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னையில தமிழ்நாடு இசைக்கல்லூரியில இஸ்ரேலுடைய திரைப்பட விழா நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருப்பது மிகுந்த வேதனையை தருகிறது. தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கிறது. சமூக நல்லிணக்கத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கிறது. தமிழ்நாட்டின் தலைநகரத்துல பயங்கரவாத இஸ்ரேலினுடைய திரைப்படம், இஸ்ரேலுடைய கருத்துக்களை தாங்கி இருக்கக்கூடிய திரைப்பட விழா நடக்க கூடாது. தமிழக அரசு உடனே முன்வந்து இந்த திரைப்பட விழாவை தடை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.